ஒரு பெண் வந்து நிற்கிறாள். ஓ, அந்த பெண்ணிற்கு என்ன தருமா கேட்டாயா? கேட்டன் மன்னவா, அதை பற்றி மொழிதான் கூற வேண்டும் சொல்கிறாள். அவள் நீதி கேட்பது வருகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ள அனுப்பு. உங்களோட போன்ற பெண்ணை ஐந்து கண்களோடும் தலைவரி காலத்தோடும் நம்மை நாடி வந்த காரணம் யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வாங்கிய மன்னனை என்னையா யாருன்னு கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்கு தனது உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேக்காலால் ஏற்றிக் கொண்ட தன் மகனையும் அதே தேக்காலால் ஏற்றிக் கொண்டானே மனு நீதி சோழ மன்னனை பற்றி நீ அறிவாயா? என்னை போதும் நிறுத்தி. நான் கேட்ட வினாவுக்கு ஒன்றும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதை பற்றி கூறுகிறாய்? வியப்பின் அருமை தெரியாத மன்னனை எனது நிலை அறியாமல் தான் எப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த நகரமேன ஊரில் பயிலா சிற்பனை உடைய புகழ்மிக்க மாசாத்வானின் என்பவன் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகைவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பூவினை பிராணா உனது ஊருக்கு வந்தேன். காசிலம்பை இருக்க வந்தேன். கணவனை அநியாயமாக கொண்டிருந்தாய். நீ செய்தது தகுமா? போதும் நிறுத்து கண்ணகி. உன் கல்வன் கணவன் கால் சிலம்பை திருடி விட்டான். கல்வனை கொள்வது கடுகோல் என்றால் அக்தி ஏற்புடையது. அக்தி அறநெறியும் ஆகும். இது அனைவரும் அறிவார்கள். உனக்கு என்ன தெரியாதா? அறநெறி தவறிய மன்னனே, தவறு ஏற்றவருக்கு தண்டித்தலன் அறம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. நாம் இடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு அன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாளிகை கற்களால் ஆனது. என்ன நீ சொல்வது உண்மையா? ஆண்டவர்களும் சான்றர்களும் நிறைந்திருக்கும் இந்த இடத்தில் நான் அனைத்தையும் உண்மையாக்கிறேன். யார் அங்கே? கண்ணகியிடம் கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கே கொண்டு வா. உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனை ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உனது அறநெறிக்கை என்று இதோ மேற்கொள்கிறேன். இங்கே வா. ஓ, தவறு ஈர்த்து விட்டேன். என் குலத்தில் எவரும் செய்யாத தவறு ஈர்த்து விட்டேன். இனிமேல் இந்த பூமியில் வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கு வெண்குற்ற கூடம் எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனிமேல் இந்த பூமியில் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? எனது உயிரை இன்றோடு மாயமாக்கிக் கொள்கிறேன். நான் மட்டும் எப்படி நானும் இருந்து போய்